விஜயாவையே ஏமாத்தி திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனோஜுக்கு விஜயா ஓங்கி பலார்னு 4 அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனோஜோ கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கொஞ்ச நேரத்துல கோவிலுக்கு வர, கோவிலையோ அங்க விஜயாவும் பார்வதியும் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்த நேரம் அங்க மனோஜ் நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து இங்க விஜயாவோ, டே மனோஜ், என்னடா கோவிலுக்கெல்லாம் வந்திருக்க? ஆமா, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொன்னியே, இந்த கோவில் தானா? இல்லையே, அப்படி எந்த கல்யாணமும் இந்த இடத்துல நடக்காத மாதிரி தானே தெரியுது. என்னடா, எங்கடா கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப பதட்டத்தோட அங்க இருந்த மனோஜ் கிட்ட கேட்க, அது வந்துமா, அது வந்து கல்யாணம் நல்லா முடிஞ்சிருச்சுமா. என்னடா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு இவ்வளவு திக்கி திணறி பேசிக்கிட்டு இருக்க? சரிடா மனோஜ், உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகி நீ நல்ல வாழ்க்கை வாழணும்னு இப்போதான் நானும் பார்வதியும் இதோ இந்த கோவில்ல பூஜை பண்ணிட்டு வரோம். இந்தா திருநீர் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த விஜயாவோ பொட்டு வைக்க, அதே நேரம் கனகாவோட அம்மா அங்க மனோஜ் தேடிக்கிட்டு வர, ஏற்கனவே அங்க மனோஜ் நின்று விஜயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், மாப்பிள மாப்பிள, உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறது? நீங்க இங்க இருக்கீங்களா? பொண்ணு கூப்பிடுறா, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனகா அம்மா குரல் கொடுக்க, உடனே விஜயாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. டேய், யாருடா இது? என்னமோ பொண்ணு கூப்பிடுது அது இதுன்னு சொல்றாங்க. அது வந்துமா, யாருன்னே தெரியல. மாப்பிள, என்ன மாப்பிள, என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்றீங்க? ஆமா, இவங்க யாரு? டேய் மனோஜ், என்னடா இது? இவங்க பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுனியா? எனக்கு ஒண்ணுமே புரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேயே கத்தி கதறி கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரம் கனகாவோ அங்க சந்தோஷ் கையை விட்டுட்டு வேக வேகமா வந்து அங்க மனோஜை கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு, என்ன நீ என்னை தனியா விட்டுட்டு வந்துட்ட? ஆமா, நீ என்னை ஃப்ரிட்ஜை பார்க்க கூப்பிட்டுக்கிட்டு போறேன்னு தானே சொன்னேன், ஆனா ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்க. சரி வா, நாம ஷோரூமுக்கு போய் ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் பார்க்கலாம் வா ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கனகாவோ இங்க மனோஜ் கிட்ட சொல்ல, இத பார்த்ததும் விஜயாவுக்கோ தலையில இடி விழுந்த மாதிரி இருக்க. என்ன விஜயா இது? இந்த பொண்ணு ஹஸ்பண்டுன்னு சொல்லுது, இவங்க என்னன்னா மனோஜ மாப்பிள்ளன்னு சொல்றாங்க. இங்க என்ன நடக்குது? இல்ல, இந்த மனோஜ் உன்னை ஏதோ ஏமாத்தி போய் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா மனோஜ், என்னடா இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி பேசிக்கிட்டு இருக்க, அது நேரம் சந்தோஷம் தீபாவும் வேக வேகமா ஓடி வராங்க. ஐயோயோ, சரியா போச்சு, மனோஜோட அவங்க அம்மா விஜயா இங்கதான் இருக்காங்க போல இருக்கே, குடும்பத்தோட மாட்டிக்கிட்டோம், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் ஒரு பக்கம் நின்று குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க, இங்க விஜயா கிட்ட அங்க இருந்த கனகாவோட அம்மாவோ, இங்க பாருங்க சம்மந்தி, உங்க மாப்பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க வீட்ல ரகசியமா கல்யாணத்தை முடிச்சோம். ஐயோயோ ஆண்டி, நீங்க வேற இப்போ எதுக்காக அதெல்லாம் என் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம் ஆண்டி, அதெல்லாம் அமைதியா இருங்க. அம்மா, இவங்க ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள, இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது மாப்பிள. நீங்க அக்னி சாட்சியா தானே என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க. அதுக்காக இந்த விஷயத்த எவ்வளவு நாள் தான் இப்படியே மறைச்சுக்கிட்டு போக முடியும்? அதனாலதான் உங்க அம்மா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஆமாங்க, என் பொண்ணு கழுத்துல உங்க பையன் தாலி கட்டியிருக்காரு. என் பொண்ணு கொஞ்சம் மனநிலை சரியில்லை தான், ஆனால் தாலி கட்டினதுக்கு அப்புறம் என் பொண்ணு பூரண குணமாயிடும்னு டாக்டரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்தாங்க, இந்த ஃபோட்டோவில் நீங்களே பாருங்க, உங்கள் பையன் மனோஜ் என் பொண்ணு கனகா கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செல்ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து அங்கே விஜயா கிட்ட போட்டு காட்ட, அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் இங்கே விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. விஜயா, உண்மையாலுமே இந்த பொண்ணு கழுத்தில் மனோஜ் தாலி கட்டி தான் இருக்கான் போல இருக்கு. போச்சு, நீ இவனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னு ஊரெல்லாம் கோவிலெல்லாம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்க, ஆனா கடைசியில இவனே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி உனக்கு கூட்டிட்டு வந்துட்டான். சரி, வேற என்ன பண்றது? இவங்க 2 பேரையும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ வைக்கிற வழிய பாரு. ஏய் பார்வதி, பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த மனோஜ நல்லாவே ஓங்கி பலார் பலார்னு இங்க விஜயா அடி வெளுத்து வாங்குறாங்க. அம்மா அம்மா, என்னை மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், 10 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கணும், நீதான் ஏதோ பைத்தியக்கார பொண்ணு வேண்டாம் அது இதுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி எனக்கு வேற வழி இல்லைம்மா, அந்த ரோகிணி கிட்ட 5 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கணும். இவங்க தான், நீங்க முதல்ல என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறமா 5 லட்சம் என்ன 10 லட்சம் மொத்த சொத்தையும் உங்க பேருக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால தாம்மா கனகா கழுத்துல தாலி கட்டிட்டேன். இப்போ கூட ஒன்றும் இல்லைம்மா,
இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே, இவளோட குணம் சரியாயிடுமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் ரொம்பவுமே கத்தி கதறி பேசிக்கிட்டு இருக்க. அடச்சி, என்ன போய் அம்மான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். நான் உனக்காக வீட்டுல எவ்வளவு எதிர்த்துலாம் உன் வாழ்க்கைக்கு நான் நல்லது பண்ணிருக்கேன். ஆனா என்ன கொஞ்சம் கூட நீ நினைச்சு பார்க்காம உனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த பைத்தியக்காரி கழுத்துல தாலி கட்டியிருக்கல, என் முகத்துல கூட முடிக்காத. ஏய் பார்வதி, இன்னும் என்ன நமக்கு இங்க வேலை, நீ வா நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதியை அழைச்சிக்கிட்டு விஜயா ரொம்ப கோபத்தோடவே நேரா அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பார்வதியோ வந்த வேகத்துல அங்க கையில வச்சிருந்த பேக்கெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு அப்படியே உக்காந்து அழுதுகிட்டு இருக்க பார்வதி கிட்ட அங்க அண்ணாமலை இருந்துகிட்டு, பார்வதி என்னாச்சு, விஜய் எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம அங்க அண்ணாமலை கேட்க, நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்வதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நினைச்சேன், அப்பவே நான் நினைச்சேன், அவன் என்னமோ வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு என்னமோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இந்த வீட்டை விட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போகும்போதே என் உள் மனசாட்சி சொல்லிக்கிட்டு தான் இருந்தது. அப்பவே நான் அவனை தடுத்து நிறுத்தி இருக்கணும், எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் ரவி, ஸ்ருதி, மீனா, முத்துன்னு எல்லாருமே வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தவங்களோ விஜயா அங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து நின்னுகிட்டு இருந்த பார்வதி கிட்ட விஷயத்த கேட்க, பார்வதியோ ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அங்க இருந்த முத்து மீனா கிட்ட சொல்ல, உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் வருது. ஏன்டி அந்த பொண்ணு மனநிலை சரியில்லாத பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்வதி கிட்ட முத்து கேட்க, ஆமாப்பா மனநிலை சரியில்லையா, அந்த பொண்ணு பேரு கூட ஏதோ கனகாவோ திலகாவோ சொன்னாங்க. ஆண்டி கனகாவா? மீனா பாத்தியா மீனா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூ டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அந்த கனகா பொண்ணு கழுத்துல தான் அந்த கேடு கெட்ட ஓடுகாலி மனோஜ் தாலியை கட்டியிருக்கான் போல இருக்கு. எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது. அந்த கனகாவோட அம்மா கூட நேரமாச்சு, அப்புறமா இன்னும் லேட்டா அவன் தாலி கட்டுறதுக்குன்னு நம்மளை அந்த வீட்டுல இருந்து விரட்டும் போதே நினைச்சேன், இதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு. அந்த இடத்துல அந்த சந்தோஷ் விளங்காதவன் இருந்தான், அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் அவனை கேட்காம விட்டுட்டேன். டே முத்து, என்னடா இவன் இவ்வளோ ஒரு பெரிய கேடியா இருந்திருக்கான். சே, பணத்துக்காக ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறதா, அதுவும் இன்னும் ரோகிணிக்கும் அந்த மனோஜுக்கும் டிவோர்ஸ் வேற ஆகல. அந்த ரோகிணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ்வளவுதான், மனோஜை தூக்கி அப்படியே கூண்டோட ஜெயில உட்கார வச்சிருவாங்க. இனிமே அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலடா. டேய், அவன் இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கிறானா, அவனை பத்தி நாம கண்டுக்கவே தேவையில்லடா, நம்ம வேலையை பார்ப்போம். அப்பா, இனிமேலாவது அவனை தண்ணி தெளிச்சு தூக்கி தூரம் போடுங்கப்பா, அவன் இந்த குடும்பத்துக்கே ஒரு சாபக்கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே ரொம்ப கோவத்தோட இருந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க கோவில்ல நின்னுக்கிட்டு இருந்த மனோஜ் கிட்ட கனகாவோட அம்மா வந்து, மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, அவங்க உங்க அம்மான்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் வந்து உங்களை கூப்பிட்டுட்டேன். சரி மாப்பிள்ள, இனிமே என்ன பண்றதா நீங்க உத்தேசம்? என்ன பண்றது, வீட்டு பக்கம் போனா என் அம்மா என்ன செருப்பு கட்டி அடிப்பாங்க, இனிமே என்னால வீட்டு பக்கமும் போக முடியாது. ஐயோ மாப்பிள, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த காலத்துல எத்தனையோ பேர் வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன, அதே மாதிரி நீங்களும் நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த சிச்சுவேஷனை எடுத்து சொல்லுங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க ஏத்துப்பாங்க. நானும் உங்க கூட வரேன், வாங்க மாப்பிள, நான் தான் சொல்றேன்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கனகா அம்மா கூப்பிட. இன்னொரு பக்கம் அங்க ஜோசியரோ, மனோஜ் உன்னோட வாழ்க்கை இப்போ சாதாரண வாழ்க்கை இல்ல, கோடீஸ்வர வாழ்க்கை, அதனால இந்த வாழ்க்கையை நீ வீணா கெடுத்துக்காத. உன் மாமியார் சொல்ற மாதிரி உங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு, பெத்தவங்க ஆசீர்வாதம் தான் எப்பவுமே உன்னை தூக்கி நல்லா நிறுத்தும். போயிட்டு வா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் ஒரு பக்கம் பீலா விட்டுக்கிட்டு இருக்க. அதே நேரம் மனோஜோ வேற வழி இல்லாத இங்க கனகாவை அழைச்சிக்கிட்டு கனகா அம்மா கூட நேரா அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வாசலுக்கு வரும்போதே அங்க இருந்த கனகாவோ, ஆமா இது யார் வீடு, நீ என்ன ஷோரூமுக்கு தானே கூட்டிட்டு போய் ஃப்ரிட்ஜ் எல்லாம் காட்டுறேன்னு சொன்ன, இங்க எதுக்காக நீ கூட்டிட்டு வந்த ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கனகா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல என் கூட வா, உன் தொல்லை வேற எனக்கு பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனகாவோட கையை பிடிச்சி நேரா அங்க அண்ணாமலையோட வீட்டு வாசலுக்கு வந்து நிக்க. இதை பார்த்த அங்க முத்தோ, அம்மா அப்பா யார் வந்திருக்கிறதுன்னு பாருங்க, புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும் வந்திருக்காங்க போல இருக்கு, வாங்க வந்து ஆரத்தி எடுங்க. அடி செருப்பால, யாருக்கு யார் ஆரத்தி எடுக்கிறது? டேய், உன்னதான் நான் அங்கேயே தலை முழுக்கிட்டு வந்துட்டேன்ல, இதுக்கப்புறமா எதுக்காகடா என் வீட்டு வாசலுக்கு வந்த, வெளியே போட நாயே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. இங்க மனோஜோ, அம்மா நான் தான் சொல்றேன்ல, என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரிமா, வேற வழி இல்லை, ரோகிணிக்கு நான் விவாகரத்து கொடுக்கணும்னா எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, அதுக்காக தாம்மா. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இவ சரியாயிடுவா.
டேய் இங்க பாருடா, என்னை கோவப்படுத்தாத. இதுக்கு மேல நான் மனுஷியா இருக்க மாட்டேன். நீ இப்ப இந்த இடத்த விட்டு போகலன்னு வச்சுக்கோ, கொலகாரியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்க. உடனே அண்ணாமலையோ அங்க கனகாவோட அம்மாவை பார்த்து, ஏமா உங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியுறீங்க, ஒரு பெரிய மனுஷி பண்ற காரியமா இது? என் பையனுக்கு இன்னும் விவாகரத்தே நாங்க வாங்கல, அதுக்குள்ள நீங்க உங்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட வச்சிருக்கீங்களே. நாளைக்கே முதல் பொண்டாட்டி போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நிமிஷம் மனோஜ் தூக்கி போலீஸ் உள்ள வைக்காதுன்னு என்னம்மா நிச்சயம்? அப்ப மட்டும் உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமா என்ன? ஐயோ சார், என்கிட்ட பல கோடி சொத்து இருக்கு, அது எல்லாமே உங்க பையனுக்கு தான். அப்படி இருக்கும்போது உங்க பையன் ஜெயிலுக்கு போனா கூட நான் அடுத்த நிமிஷமே வெளியே கூட்டிட்டு வந்துடுவேன் சார். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு என் பொண்ணை உங்க பையனோட கொடுத்துருக்கேன், நீங்க 2 பேரையும் வாழ்த்தி அனுப்புங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கனகா அம்மா பேச, இங்க பாருங்க, ஏதோ பெரிய மனுஷங்கிறதுனால நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல உங்க யாருக்குமே மரியாதை இல்ல. டேய் முத்து, என்னடா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல இவனோட துணியெல்லாம் தூக்கி வெளியே விசிறி அடி. பெத்தவங்களை மதிக்காம திருட்டுத்தனமா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். இவனை எல்லாம் வீட்டுக்குள்ள வேற சேர்த்துக்கணுமா? இந்த பைத்தியக்காரியோட இவனை போய் வெளியே போய் குடும்பம் நடத்திக்கிட்டோம், சொத்தை கட்டிக்கிட்டு அழட்டும். டேய் குடுறா அந்த பேக அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜோட துணி பேக தூக்கி வெளியே விசிறி அடிக்கிறாங்க.